என்னடா இப்படியெல்லாம் டீட்டெயில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்டாக நான் மறுபடியும் கேப்டன் அமெரிக்கா படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் அந்த படத்தில் நம்ம ஸ்டீவ் எப்பயும் பார்த்தீங்கன்னா உட்காந்து டிராயிங் பண்ணிட்டே இருப்பாரு. சம்டைம் வந்து அது நடக்கும். ஏன்னா அவர் டிராயிங் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலை ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஹீரோவா அந்த இடத்துல நிற்கிற மாதிரி வரைகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் இதில் ஒரு சிம்பிளான ஒரு ஹேபிட் மாதிரி தான் தோணும். மார்வல் இதை வந்து வேணுனே தான் வச்சிருக்காங்க. கரெக்டாக கேப்டனோட கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸ்டீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் மைண்ட் கொண்டவன். அவன் ஃபைட்டு ஆசைப்படுறவன் கிடையாது. ஆனா, இமேஜினேஷன்ல ஹீரோஸாவும், சோல்ஜர்ஸாவும் ஸ்கெட்ச் வரைவான். ஆனா, மார்வல் சொல்ல வரது இதுல என்னன்னா, ஸ்டீவுக்கு வயலன்ஸ் எப்பயுமே பிடிக்காது. ஆனா, அவன் ஒரு புரொடெக்டரா இருக்க மட்டும் தான் ஆசைப்படுறான் அப்படிங்கிறத அந்த டிராயிங் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹீரோ போஸ் மாரியே ஸ்கெட்ச் இருக்கும். ஹீரோ ஜம்ப் மூலயே ஒரு ஸ்கெட்ச் இருக்கும். இந்த மாரி டிராயிங் வந்து கேப்டன் அமெரிக்கா ஃபைட் சீன்ல நெறைய அதே மாரி நடந்திருக்கும். இதோட மீனிங் என்னன்னா, ஸ்டீவ் வந்து பிசிக்கலி வீக்கா இருந்தாலும், மென்டலி அவன் ஆல்ரெடி ஒரு ஹீரோ மைண்ட் செட்ல தான் இருக்கான். அதாவது அவருக்கு அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும், கிடைச்சதுக்கு அப்புறமும் அதனால தான் அத தப்பாவே யூஸ் பண்ணல. மக்கள காப்பாத்துறதுக்காக மட்டும் தான் நம்ம கேப்டன் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்துல ஸ்டீவ் ரோஜர்ஸ் டிராயிங் வரையறது மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும். ரேண்டமான சீன்ஸ் கிடையாது. அது எல்லாமே அவரோட கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும். இதுல ஒரு ஹிடன் டீடைல் என்னன்னா, பிசிக்கலா வீக் ஆனாலும் மனசுக்குள்ள ஆல்ரெடி ஒரு ஹீரோவா தான் இருக்கான் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு ஃபோர் ஷேடோவா பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் இதை நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க? உங்களுக்கு இந்த டீடைல் புதுசா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கேப்டன் பிடிக்குன்னா ப்ளூ கலர் கமெண்ட்ல சொல்லுங்க.